என்னது குக் வித் கோமாளி நிகழ்ச்சி தடை செய்ய போகிறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமர் வந்து காலிலேருந்து பயங்கர உத்வேகத்துடன் வந்து கிளம்பிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? குக் வித் கோமாளியோடைய ஷோ இந்த சீசனில் எப்படி இருக்குது? இந்த 2 நாள் நேற்றும் இன்றைக்கும் என்ன வந்து எபிசோட் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட்டான ஒரு ரிவ்யூ. அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றி சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. அதையும் கவர் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குக் வித் கோமாளி நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சீசன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதனுடைய எசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப கேவலமான காமெடி அப்படின்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ப்ராப்பராக என்ன வந்து கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சியாக வந்து வந்துட்டு இருந்துச்சு. குறிப்பாக குழந்தைகள் வந்து அதிகமாக கவரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ அது நாள் பட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் மீனிங் காமெடி, அப்புறமா அடல்ட் காமெடி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்துட்டு அந்த நிகழ்ச்சியோடைய சுவாரஸ்யத்தை வந்து அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அதாவது விஜய் டிவியுடைய நிகழ்ச்சியை மக்கள் வந்து புறக்கணிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிக் பாஸ் வந்து கமல் சார் ஹோஸ்ட் வந்து மாறின பிறகு அதனுடைய டிஆர்பி வந்து பயங்கரமாக அடியாகி அந்த நிகழ்ச்சிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பராக அப்படியே முடிஞ்சிருச்சு சோழி. அதே மாதிரி குக் வித் கோமாளி எடுத்துகிட்டே 3வது சீசன்லேருந்து அப்படியே அவுட். அதுவும் வந்து இப்போ அதுக்கடுத்து இன்னமும் பண்ணி பார்க்குறாங்க. அதே மாதிரி பட் அவர்கள் போனதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி வீழ்ந்து விட்டது. இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தானுங்க. இதில் திவாகர் அப்படின்னு ஒரு எக்ஸ் ஃபேக்டர் உள்ள வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக குழி தோண்டி புதைச்சி விட்டார் அப்படிங்கிறது தான். அதாவது திவாகர் வந்து பெண்களை கேவலமாக பேசிட்டார் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வந்து வச்சாங்க. அந்த நிகழ்ச்சியே பெண்களை தரக்குறைவாக பேசுகிற மாதிரி தான் வந்து காமெடி வந்து டெவலப் பண்ணப்படுது அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும். புகழ் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அதில் காமெடி அப்படின்ற பேரில் கேவலமாக பண்ணக்கூடிய ஒரு நபராகத்தான் அவர் வந்து பண்ணிகிட்ருக்கார். ரெட்டையர்த்த காமெடி, எந்த ஒரு பெண்கள்கிட்டையும் வந்து கையை அப்படி போட்டு நான் ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த காமெடியே வந்து உருவாகும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மச்சி நிச்சின்னு ஒரு கான்செப்ட் வந்து இப்போ பயங்கர கொந்தளிப்பு. காலிலேருந்து அதுதான் வந்து பயங்கரமான ட்ரெண்டிங்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த பொண்டாட்டியுடைய தங்கச்சி அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது அவனும் வந்து பொண்டாட்டி மாதிரி தான் அப்படின்ற மாதிரி நார்மலைஸ் பண்ணுறானுங்க. அது வந்து ஒரு எபிசோடில் ஏறாயிருக்கு போல் குக் வித் கோமாளியில். அது வந்து பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி இப்படி ஒரு நிகழ்ச்சி அது எப்படி வந்து பொண்டாட்டியோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா சைட் அடிக்க முடியும், அது தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து கருத்து தெரிவித்து அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. ஏங்க அப்படிலாம் நீங்கள் பண்ணலைன்னா மாதம்பட்டி மாதிரி ஆளை ஒரு ஜட்ஜாக வச்சுருக்காங்க இன்னும் அப்படின்னா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தரம் கெட்டு போச்சு ஷோ அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா அவரே ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுட்டு அது ஒரு கேஸில் கோர்ட்டில் போய்ட்டு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து அந்த இஷ்யூ எங்கே போச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நபரையே விஜய் டிவி என்கரேஜ் பண்ண முடியுது. இதெல்லாம் என்ன? ஸோ திவாகர் பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னா அப்போ உள்ளே இருக்கிறவங்களாம் என்ன யோக்கியனா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி வந்து முந்தி மாதிரி இல்லை, வெறும் காமெடி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரி அடல்ட் காமெடிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அதை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பக்கம் விமர்சனம் வந்தாலும் அப்படி தான் நீ என்ன தான் கற்றுனாலும் நாங்கள் இப்படி தான்டா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த நிகழ்ச்சியை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். இன்னொன்று குக் வித் கோமாளியோடைய ஷோவோடைய இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா ராமர்லாம் வரல பார்த்தீங்களா. டிஜே பிளாக்கை வந்து காமெடிக்கு பண்ண வச்சுருக்காங்க. திவாகர் எடுத்திருக்காங்க. அது ஃபுட்டேஜில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ டிஜே பிளாக் வந்து முதல் முறையாக காமெடி பண்ணுறேன்னு உள்ளே வந்தார். அதுவும் சரியாக எடுபடலை. அடுத்து எலிமினேஷன் வச்சா தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்கும். இவங்க வாரம் வந்து பார்த்து ஏதாவது காரணம் சொல்லி எலிமினேஷன் வந்து இது பண்ணிடுறாங்க. இன்றைக்கி நிசாவும் டேவிடும் டிராவிட் நினைக்கிறேன், அந்த 2 கப்பலும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. கடைசி வந்துட்டு ரோஜா வந்து சொல்கிறாங்க சரி எலிமினேஷன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வாரம் எலிமினேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டுருக்காங்க. டேய் யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 4 வாரம் ஆரம்பிச்சிச்சு நினைக்கிறேன். இன்னும் ஒரு எலிமினேஷன் கூட நடக்காது அப்படிங்கிறது இந்த ஷோவுடைய பல்ஸை வந்து இன்னும் வந்து கீழே வந்து குறைச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. மற்றபடி ராமரும் இல்லை, காமெடியும் இல்லை. இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் இடம் பிடிக்கவும் இல்லை. ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வந்தால் மட்டும்தான் திவாகர் மாதிரி ஒரு ஆள் கொளுத்தி போட்டதுனால தான் இப்போ என்னன்னு பார்த்தாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு வியாபார இதாக தான் பண்ணுறாங்க. இந்த குக் வித் கோமாளி வந்து சரிஞ்சிருச்சு, அதனால் இதை வச்சு ஒரு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திவாகர் இஷ்யூ வந்து கிளப்பி விட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்வதி திவாகர் இஷ்யூவில் ஏன் பேசலை அப்படின்ற மாதிரியான தாக்குதல். ஏங்க உள்ளே வந்து அவ்வளோ தூரம் வந்து அண்ணன் தங்கச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிஆர் கும்பல் ஏற்கனவே தெரியல திடீர்னு வந்திருக்காங்க. அதாவது
திவ்யா கணேஷோடைய பிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்சோனே கிளம்பிட்டாய்ங்க. இப்போ திடீர்னு வந்து வந்துட்டாய்ங்க. இன்னொன்னு பார்வதி கமருதீன் வந்து அவங்கள தூங்க விடல. ஏன்னா, அவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது வெளிய வந்து அவங்க போடுற வீடியோஸ் கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருக்கு. டாப் 5ன்னு சொல்லக்கூடிய அந்த 5 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஸோ அந்த மாரி பார்வதி வந்து ஒரு ஸ்கோர் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப, திருப்பியும் ஏவி விட்டுருக்காய்ங்க. அவைங்க பிக் பாஸ் அப்ப பண்ணது தானே! இப்போ வந்து என்ன நாய் காதலா? ம். என்ன இப்படி பண்றீங்க? நீங்க உள்ளேயே இப்படி தானே பண்ணிட்டு திரிஞ்சீங்க நாய் மாரி தானே! இப்ப வெளிய உங்க நாய் பண்ணுதா? அப்படின்ற மாரிலாம் வந்து கேடுகெட்டத்தனமா வந்து கமெண்ட் பண்றாய்ங்க. அதாவது மக்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து பாரதி கமருதீன் மேல, அத நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். பரவால்ல ஹேட்டர்ஸ்க்குலாம் நீங்க சிறுபதி குடுத்துட்டீங்களே அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ஜீரணிக்க முடியாம, இந்த டாப் 5ன்னு உள்ள போனாய்ங்க தெரியுமா? அதாவது ஒரு தண்டகர்மாந்திர டாப் 5 அக்ராஸ் ஆல் சீசன். இந்த பிக் பாஸ் சீசன் வரலாற்று நீங்க எடுத்தாலும் இந்த டாப் 5 மாரி எந்த சீசன்லயும், எந்த லேங்குவேஜ்லயும் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு டாப் 5 தான் வந்து டாப் சீசன் 9ல வந்தது. ஸோ அப்படிப்பட்ட டாப் 5 வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றதுன்னு தெரியாம, இப்ப ஒரு பிஆர் கும்பல் இறங்கி, இந்த மாரி பார்வதி வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காய்ங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிறது உள்ள இருக்கும்போதே மக்களுடைய பல்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. வெற்றி ஒரு பக்கம். அது நம்ம யாருனாலும் வந்து எடுக்கலாம். மக்களுடைய பல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து பார்வதி கமருதீனுக்கு கிடைச்சிருச்சு. அவங்க உள்ள இருந்த மாரி தான் இன்னமும் வந்து நடிக்காம இருக்காங்க. ஸோ நடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம், இப்ப வந்து ஆள வச்சு பிஆர் மூலமா போஸ்ட் போட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதுல அவங்க தான் வின்னரா. மெழுகுவர்த்தி நேத்தி வச்சுட்டு பிக் பாஸ் கப்ப வச்சுட்டு ஒரு போஸ்ட் சொல்றாங்களாம். நான் தான் வின் பண்ணியிருக்கேன்டா, டேய் மறந்துறாதீங்கடா அப்படின்ற மாரி. உன்னெல்லாம் மிரண்டு அருமேஸ் ஆயிடுச்சுமா அப்படின்ற மாரி தான் நம்ம சொல்லணும். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. மீண்டும் சூப்பரான சந்திப்போம். அதுவரைக்கும்